ஆப்ஸ் எனப்படும் மென்பொருள் பயன்பாடு இளைஞர்களை பல்வேறு தளங்களிலும் சுண்டி இழுக்கிறது. இதன் தாக்கத்தில் உருவாக்கப்பட்ட சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் அவசர காலத்தில் மக்களுக்கு உதவும் வகையில் புதியதொரு செயலியை உருவாக்கியிருக்கிறார். விபத்து உள்ளிட்ட அவசர நேரங்களில் தேவைப்படும் இரத்த வகை இல்லைனை எளிதில் பெறும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. நீண்ட வரிசையில் நின்று ரயில் பயணத்திற்கு முன்பதிவு செய்த காலம் மலையேறிவிட்டது. உள்ளங்கையில் உலகத்தையே கட்டி கொண்டு வந்துவிட்ட செல்போன்களின் மாயாஜாலம் நேரத்தை மிச்சப்படுத்திவிட்டது. ரயில் பயணச்சீட்டு முதல் மின் கட்டணம், செல்போன் கட்டணம், விரும்பிய பொருள்களை வாங்கும் ஆன்லைன் ஷாப்பிங் வரை ஸ்மார்ட் போன்களின் வருகை எல்லாவற்றையும் எளிமையாக்கிவிட்டது. இதற்கு அடிப்படை காரணம் செல்போன்களில் இருக்கும் செயலிகள்தான். அந்த வகையில் சேலம் நகரமலை அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா தவமணி தம்பதிகளின் மகனான ரஞ்சித் டாக்டர் பிளட் என்ற பெயரில் புதியதோர் மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளார். தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் அவசர நேரங்களில் தேவைப்படும் இரத்த வகைகளை எளிதில் பெறும் வகையில் இந்த செயலியை அமைத்துள்ளார். இரத்த தானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த செயலியில் பதிவு செய்துள்ளனர். மேலும் இரத்த வங்கிகள் குறித்த விவரமும் இதில் அடங்கியுள்ளது. இந்த ஆப் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நமக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னா இந்த பிளட் டோனர் ஆப் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன பிளட் வேணும், என்னென்ன இப்போ பிளட் குரூப் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஏரியா லொக்காலிட்டி அதை போட்டு சர்ச் பண்ணி பிளட் குரூப் எடுத்துக்கலாம். ஒரு இனிஷியேட்டிவாக நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இது டெவலப் ஆகிறத பொறுத்து மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு. இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு உரிய நேரத்தில் ரத்தம் கிடைக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்ட இந்த செயலியை முதலில் நண்பர்கள் மத்தியில் செயல்படுத்தியுள்ளார். தொடர்ந்து ஆதரவு கிடைத்ததை அடுத்து செயலியை அறிமுகம் செய்துள்ளார் ரஞ்சித். தாங்கள் வழங்கிய பணத்தை சிறுக சிறுக சேமித்து வைத்து மகன் ரஞ்சித் இந்த மொபைல் செயலியை உருவாக்கியதாக கூறும் பெற்றோர் படிப்பிலும் கெட்டிக்காரனாக விளங்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்போ ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்போம். நல்ல ஒரு அதனால இது நம்ம ஒரு பெருசாக நம்ம இது பண்ணும்போது இதுவும் நல்லா இதாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது கூட இது பண்ணது ஒரு நல்ல ஒரு இதுக்கோசரம் ஜனங்களுக்கு ஒரு பிளட்டு கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்குது. நல்ல இதாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் திட்டிகிட்டு தான் இருந்தேன். மொபைலை தொடக்கூடாது, என்ன எப்போ பார்த்தாலும் வச்சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அது பார்க்கக்குள்ள ஒரு இதாக இருக்குது. அது யூஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணிகிட்ருக்கலாம். சமூக ஊடகங்களில் உயிரை காக்க இரத்தம் தேவை என தகவல்கள் வந்தாலும் அதை யாரும் பெரிதுபடுத்தி மதிப்பு அளிப்பதில்லை. அப்படியே அதை தொடர்பு கொண்டாலும் அது காலம் கடந்த தகவலாகவே அமைந்து விடுகிறது. இதனால் இரத்தத்தின் தேவையை அறிந்து பள்ளி மாணவன் ரஞ்சித் உருவாக்கிய டாக்டர் பிளட் செயலி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டேரக்ட் டோனர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். இப்போ எனக்கு பிளட் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நான் எந்தெந்த டோனர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட டேரக்ட் டோனர் கிட்ட டேரெக்டாக பேசலாம். ஃபியூ கீ பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்த்த ஃபியூ கீ பாயிண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னு சொல்லி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. அதாவது நீங்கள் இங்கேருந்து ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை 20-30 கால் பண்ணியோ இல்லை நிறையா பேருக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆகிட்டு இங்கே வரத்துக்குள்ளார ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். தானங்களில் சிறந்ததாக இன்றைக்கு மாறிவிட்ட இரத்த தானம் வாழ துடிக்கும் உயிரை காக்கும் அருமருந்தாக மாறியுள்ளது. இதனை பெறுவதற்கான வழிமுறைகளை உள்ளங்கையில் கொண்டு வந்த மாணவர் ரஞ்சித்தின் கண்டுபிடிப்பு பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.